Hi everyone, welcome to Zero Gravity. Zero Gravity, Science and Technology Edutainment. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா IEM, அதாவது இன் இயர் மானிட்டர். இதில் உள்ள அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு, இந்த IEM ஆடியோ ஃபைலை மானிட்டர் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறாங்க. புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஆடியோவில் உள்ள வோக்கல்ஸ் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், அதுக்காண்டி இந்த IEM யூஸ் பண்ணுவாங்க. இந்த பெரிய பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் இந்த IEM-ஐ ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா, வோக்கல்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் AR ரஹ்மான் சார் அவங்களாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த IEM-ஐ வேர் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சவுண்டு குவாலிட்டி, இந்த IEM-ல சவுண்டு குவாலிட்டி சூப்பராக இருக்கும், லோ காஸ்ட்லேயே. எந்த அளவுக்குன்னா, நீங்கள் 2000 ரூபாய்க்கு IEM வாங்கினா அதோடைய குவாலிட்டி 10,000 உள்ள TWSக்கு ஈக்குவலாக இருக்கும் நிறைய விதத்தில். இந்த சவுண்டு குவாலிட்டியில் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, சில IEM-ல 4 பிட் சேனல் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பிட் சேனலில் 16 விதமான சேனலை நம்ம ஷிஃப்ட் பண்ணி ஆடியோவை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்னென்னா, கன்சிஸ்டன்ட் அண்ட் டியூரபிலிட்டி. இந்த கன்சிஸ்டன்சி நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதில் கிடைக்கக்கூடிய நம்ம குவாலிட்டி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எத்தனை வருஷம் ஆனாலும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது வயர்டு ஹெட்ஃபோன். அதுக்கப்புறம் இது கஸ்டமைசபிள். இந்த IEM-ல இந்த வயர்டு ஹெட்ஃபோன்லேயே நம்ம பார்த்தா இந்த ஒயர் போகிற பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த IEM-ல இந்த ஒயர் தனியாக, ஹெட்ஃபோன் தனியாக, பார்ட்டாக பிரித்து தருவாங்க. சில இதில் இயர் நாசல் கூட பிரித்து தருவாங்க. அந்த அழுக்கு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால் இதில் கஸ்டமைசபிளாக இருக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், டியூரபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இதில் ஃப்ரீக்வன்சி டிலே இருக்காது. எப்படி சொல்ல வரேன்னா, ஃபோன்லேருந்துனா பாட்டு வருது, அந்த பாட்டு நம்மளுக்கு காதில் ரிசீவ் ஆகுது. அதுக்கு நடுவில் உள்ள ட்ராவல் 0 ms-ல ஒர்க் ஆகும். பொதுவாக இந்த ஒயர்டு ஹெட்ஃபோன்லேயே பார்த்தா 0 ms-லனா ஒர்க் ஆகும், டிலேவே இருக்காது. அதனால் கேமர்ஸ்களுக்கு இது ஒரு நல்ல ஆஃபராக இருக்கும். அவங்களாம் ஃப்ரீக்வன்சி டிலே இல்லாமல் விளையாடணும் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ். இந்த ஒயர்டு ஹெட்ஃபோனில் பொதுவாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒயர்னால் சிக்கலாக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில நேரத்துக்கு அறுந்து போயிடும். அது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் TWS போட சொல்ல நம்மளுக்கு கூலான லுக்கு தெரியும். இந்த ஒயர்டு ஹெட்ஃபோன் நம்ம போட சொல்ல ஒரு லுக்கை நம்மளாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது சில பேருக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக காணப்படலாம். நெக்ஸ்ட்டு, ஸ்பேஷியல் ஆடியோ, அதுக்கப்புறம் பேஸ். ஸ்பேஷியல் ஆடியோ IEM-ல இருக்காது. இந்த ஸ்பேஷியல் ஆடியோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ANC ENC மூலியமாக பண்ணுறாங்க. ஆனால் இந்த IEM-ல இந்த டெக்னாலஜி கொண்டு வரல. பேஸ் லோ பட்ஜெட்டில் இருக்காது. அதனால் ஹை காஸ்ட்லனா வாங்கணும். இந்த IEM 800 ரூபாயிலேருந்து 2 லட்சம் ரூபாய்க்கு அளவுக்கு IEM சேல் ஆகுது. 2 லட்சம் ரூபாய்க்கே IEM இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க இந்த IEM எவ்வளோ விதமான குவாலிட்டி இருக்குது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த ANC ENC-லனா நாய்ஸ் கேன்சலேஷன், வெளியில் உள்ள நாய்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கேட்கும். ஏன் இந்த மாதிரி ஸ்பேஷியல் ஆடியோ ப்ரிஃபர் பண்ணுவாங்க சில பேர். அவங்களாம் என்ன, ஒரு தேட்டர் உள்ள ஃபீல் பண்ணணும், ஒரு TWS-ல நம்ம ஃபீல் பண்ணலாம். இந்த IEM-ஐ ஃபீல் பண்ணணும் பார்த்தா அது இருக்காது. அது என்ன பண்ணுவாங்க, ஸ்பேஷியல் ஆடியோனா நாய்ஸ் கேன்சலேஷன் மேஜராக ப்ளே ஆகும். இதில் அது இருக்காது. அது ஒரு குறை. இது தாண்டி IEM பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.